Yeah, hi, morning everyone. Let's wait for a few more while so that everyone will join the meet and then let's begin. Yeah, morning people. I think this is the right time to start the webinar. In this webinar, we are going to talk about what are the hidden clause in insurance and the terms in health insurance, right? So, like, audio தெளிவா கேக்குது அப்படின்னா just give me a thumbs up so that will be helpful for me and then also like drop a hi or like something so that like நான் பேசுறது உங்களுக்கு டெலிவர் ஆகுது or என்னோட ஸ்கிரீன் உங்களுக்கு விசிபிளா இருக்கு அப்படின்றதுல நீங்க சொல்லலாம். Yes, I see thumbs ups. Yeah, thank you so much. So yeah, let's quickly dive into the topic. So இன்னைக்கு ஸ்பெசிஃபிக்கா இந்த வெபினார்ல நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம்னா வெயிட்டிங் பீரியட்ஸ், எக்ஸ்க்ளூஷன்ஸ், லிமிடேஷன்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஹெல்த் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான ஒன்று. ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸோட நம்ம எடுக்கும் போகும்போது நமக்கு சில டாக்குமெண்ட்ஸ் தரப்படும். அந்த டாக்குமெண்ட்ஸை நம்ம எத்தனை பேர் படிச்சு பார்க்கணுங்கிறது it's negligible. Like the count of people who reads a complete policy document is very, very, very less. ஏன்னு கேட்டீங்கன்னா we think that like the agent or like the corporate agent or like the salesperson or whoever it is, the selling person knows the policy so well, and then whatever they are pitching is right, and then we doesn't go or take time to read what is given in the policy. But இங்கதான் நம்ம வந்து பெரிய தப்பே பண்றோம். உங்களோட பாலிசில நிறைய விஷயம் மென்ஷன் ஆயிருக்கும். லைக் சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எத்தனை வருஷம் வெயிட் பண்ணணும், ஆர் லைக் இதெல்லாம் உங்களுக்கு கவர்ட் கிடையாது, இதெல்லாம் உங்களுக்கு கவர்ட் இருக்கும், இதெல்லாம் கவர்ட் வித் கண்டிஷன்ஸ் அப்படின்ற மாதிரி நிறைய கிளாஸஸ் இருக்கும், நிறைய சப் கேட்டகரிஸ் இருக்கு. இதை நம்ம கவனிக்காம நம்ம பாலிசிஸ் எடுத்துட்டு அது கிளைம்க்குன்னு போறப்போ நமக்கு என்ன ப்ராப்ளம் ஆகும்னா ஆப்வியஸ்லி கிளைம் வந்து ரிஜெக்ட் ஆயிடும். அண்ட் தேர் இஸ் அ ஸ்டடி தட் ஸ்டேட்ஸ் 50% ஆஃப் கிளைம் ரிஜெக்ஷன்ஸ்க்கான காரணம் நம்ம அந்த பாலிசி டாக்குமெண்ட்ஸ்ல மென்ஷன் ஆகிருக்க விஷயத்த கரெக்டா கவனிக்காம போறது. சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பாலிசி டாக்குமெண்ட்ல உங்களுக்கு வெயிட்டிங் பீரியட் இருக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. Obviously any health insurance comes with waiting period and also the term insurance comes with waiting period. So அந்த வெயிட்டிங் பீரியடை நம்ம நோட் பண்ணாம நம்ம அந்த டைத்துல கிளைம்க்குன்னு போறப்போ அந்த கிளைமோட ரிஜெக்ஷன் கண்டிப்பா நிகழும். ஸோ it is always important to read your policy documents. So நீங்க பாலிசி இனிஷியலா நீங்க ஒரு ஏஜென்ட் கிட்டக்கையோ இல்ல கம்பெனி கிட்டக்கையோ ஸ்பெசிபிக்கா போய் பாலிசிக்குன்னு ரைஸ் பண்றப்போ like when they are giving you the quote, it also comes along with few documents. Like few other documents வந்து என்னெல்லாம் வரும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாலிசி ப்ரௌச்சர் வரும் where it states about how the policy actually works. So like இந்த பாலிசில இந்த ஃபீச்சர்ஸ் இருக்கு, இந்த பாலிசி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கறத ஒரு குட்டி அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி உங்களுக்கு ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டபிளா லைக் சிம்பிள் டேர்ம்ஸ்ல வந்து கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரௌசர் நம்ம படிச்சு பார்க்கும்போது we will come to know like what are all the things available in this policy and it is given in the layman's language. So ரொம்ப ஈஸியா இருக்கும் அதை நீங்க படிச்சு பார்க்கறதுக்கு. அதை நீங்க படிச்சு பார்க்கறது ரொம்ப முக்கியம். அண்ட் அதோட சேர்த்து பாலிசி வேர்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். சப்போஸ் உங்க இன்சூரன்ஸ் ப்ரொவைடர் உங்க கிட்ட பாலிசி வேர்டிங்ஸ் தரல அப்படிங்கிற பட்சத்துல நீங்களே கூட ஒரு பர்டிகுலர் பாலிசியோட பாலிசி வேர்டிங்ஸை கூகுள் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாலிசி டாக்குமெண்டோட பாலிசி வேர்டிங்ஸ்ல தான் உங்களுக்கு வந்து என்னென்ன இருக்குங்கிற விஷயங்கள்லாம் மென்ஷன் ஆயிருக்கும். சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் லைக் உங்களுக்கு இதெல்லாம் கவர்ட் ஆகாது, கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து இருக்காது அப்படிங்கறத மென்ஷன் ஆயிருக்கிறதா இருக்கட்டும், ஆர் வந்து லைக் சின்ன சின்ன விஷயங்கள் லைக் சோ மைன்யூட் திங்ஸ் லைக் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளைங்கிற மாதிரி எப்படி நம்ம ஒரு ப்ராடக்ட் ஆன்லைன்ல வாங்குறப்போ ஒரு சின்னதா ஒரு கேப்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி பாலிசி வேர்டிங்ஸ்குள்ள நிறைய விஷயம் முடிஞ்சிட்டு இருக்கும். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ டு ரீட் த பாலிசி வேர்டிங்ஸ். அண்ட் நீங்க லாகின் பண்றப்போ நீங்க பாலிசிக்கு ப்ரொபோசல் லாகின் பண்றப்போ உங்களுக்கு வந்து பாலிசி ப்ரொபோசல் டாக்குமெண்ட்னு ஒன்று தருவாங்க. ஸோ விச் இஸ் பேசிக்லி த டாக்குமெண்ட் இன் விச் நீங்க பாலிசி லாகின் பண்றப்போ என்னெல்லாம் டிஸ்க்ளோஸ் பண்ணிருக்கீங்கிறதும் அண்ட் நீங்க அந்த பாலிசில என்னெல்லாம் ஆட் ஆன்ஸ் அவுட் பண்ணிருக்கீங்கிறதும் மென்ஷன் ஆயிருக்கும். சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் லெட்ஸ் டேக் அன் எக்ஸாம்பிள். இன் ஐசிஐசிஐ எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐசிஐசிஐ லவ்பார்ட்ல தெர் இஸ் லைக் அன் ஆட் ஆன் கால் கிளைம் ப்ரொடெக்டர் கன்சியூமர் யூஸ் பண்றது. இப்போ நான் அந்த ஆட்ஸ் வந்து ஒரு கிளைண்ட் கேட்கறாங்க அப்படின்னு நான் அதை ஆட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா அந்த கிளைண்ட் அந்த பாலிசி ப்ரொபோசல் டாக்குமெண்ட் பாக்குறப்போயே அவங்களுக்கு அவங்களோட டாக்குமெண்ட்ல அவங்களோட நேம்
அவங்களோட டேட் ஆஃப் பர்த், என்னைக்கு பாலிசி ப்ரப்போசல் நம்ம லாகின் பண்ணியிருக்கோம், அதுல என்னெல்லாம் ஆடன்ஸ் நம்ம போட்டிருக்கோம், ஆப்ட் பண்ணியிருக்கோம், இது எல்லாமே இருக்கும். ஸோ லைக் யூ வில் நோ தட் திஸ் இஸ் தேர், திஸ் இஸ் நாட் தேர். இந்த ஃபீச்சர்ஸ் வந்து நாட் லைக் ஆப்வியஸ்லி எல்லா ஆடான்ஸுமே வந்து உங்களுக்கு இன்பில்ட்டா வராது. ஸோ அதனால ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு என்ன ஆடான்ஸ் போட்டிருக்காங்க, அந்த ஆடான்ஸ் தேவையா இல்லையா, நெக்ஸ்ட் இயர் அதை கண்டினியூ பண்ணுமா இல்ல அதை வந்து ஸ்டாப் பண்ணிடலாமாங்கிறது எல்லாத்தையும் நீங்க ரிவ்யூ பண்றதுக்கும் இது வந்து உங்களுக்கு ஒரு செக் பாயிண்டா அமையும், ரைட்? ஸோ இது எல்லாத்தையும் நீங்க ரீட் பண்ணதுக்கு அப்புறம் கடைசியில உங்களுக்கு வந்து பாலிசி டாக்குமெண்ட் வந்து வரும். ஸோ விச் இஸ் அகெயின் நீங்க வந்து பாலிசி லாகின் பண்ண அப்புறம் அப்ரூவல், அதாவது அண்டர் ரைட்டிங் டீம்ல இருந்து டெசிஷன்ஸ் கொடுத்து அப்ரூவல் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு கடைசியா பாலிசி டாக்குமெண்ட் ரீச் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு ஒரு ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல உங்களுக்கு பாலிசில லோடிங் விழுது அப்படின்னு சொன்னா, லோடிங் இஸ் சம்திங் வேர் உங்களோட பேஸ் ப்ரீமியம்ல இருந்து சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் ப்ரீமியம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இட்ஸ் மைட் பி லைக் 20% or it might be 30% depending on the pre-existing disease or the conditions that you have, ரைட்? ஸோ இப்போ உங்களுக்கு இருக்கிற இந்த ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸும் அந்த பாலிசியில மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ விச் மீன்ஸ் லைக் நீங்க டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டீங்க ஆல்ரெடி, ஸோ தே கான்ட் டினை யுவர் கிளைம். அப்போ ஸோ நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணலன்னா அது ப்ராப்ளம் ஆகும். நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டத அதுல பாலிசியில அது மென்ஷன் ஆயிருக்கும். அண்ட் இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து அதுக்கு லோடிங் போடுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இத்தனை பர்சன்டேஜ் நாங்கள் லோடிங் போட்டிருக்கோம், அதனால உங்க ப்ரீமியம் ஃப்ரம் திஸ் அமௌண்ட் இட் இஸ் இன்க்ரீசிங் டு திஸ் அமௌண்ட்ங்கிறது முதற்கொண்டு மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ அதையும் நீங்க வந்து பாத்துக்கணும். அண்ட் சப்போஸ் இப்போ சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிசீஸ் எக்ஸ்க்ளூஷன்ஸ் கொடுப்பாங்க. சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் லைக் டியூபர் கிளாஸஸ் எடுத்துக்கோங்க. ஸோ டியூபர் கிளாஸஸ் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் மேஜர்லி கவர்ட் பை இன்சூரன்ஸ், பட் வேர் இன் சம் கேசஸ் டியூபர் கிளாஸஸ்க்கு permanent exclusions சொல்லுவாங்க. Like there is like something where the disease specifically or like any category of illness which can be excluded, which means அந்த ஸ்பெசிஃபிக்கான விஷயத்துக்கு மட்டும் நீங்க கிளைம் பண்ணிக்க முடியாது. லைக் டியூபர் கிளாஸஸ்க்கு நீங்க போய் கிளைம் பண்ணிக்க முடியாது. பட் எனிதிங் அதர் than டியூபர் கிளாஸஸ் நீங்க கிளைம் மேக் பண்ணலாம். சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் பர்சன் ஏ இஸ் ஹேவிங் டியூபர் கிளாஸஸ் அண்ட் தென் ஹி காட் கியூர்ட் ஃப்ரம் இட் அண்ட் தென் லைக் லேட்டர் ஆன் அவங்க வந்து பாலிசிக்கு லாகின் பண்றாங்க, அப்ரூவல் வந்துச்சு, எல்லா வெயிட்டிங் பீரியடும் கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்புறம் வந்து அவங்களுக்கு ஒரு டைஃபாய்டு வருது அப்படின்னா அவங்க டைஃபாய்டுக்குன்னு போய் கிளைம் பண்ணிக்கலாம். அதுவே அதே பர்சனுக்கு திரும்ப ஒரு லைக் ஒரு 6 இயர்ஸ்க்கு அப்புறம் இல்லை 7 இயர்ஸ்க்கு அப்புறம் டியூபர் கிளாஸஸ் ரிலாப்ஸ் ஆகுது, அவங்க திரும்ப டியூபர் கிளாஸஸ் வந்து அவங்க அட்மிட் ஆறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல உங்களுக்கு அது வந்து கவர் ஆகாது. ஏன்னா அது வந்து பர்மனன்ட் எக்ஸ்க்ளூஷன்ல உங்களுக்கு டிசீஸ் லிஸ்ட்ல இருந்து எக்ஸ்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. திஸ் இஸ் இட். ஸோ let's go to the next content on why it is important to read your policy document. சரியா? நீங்க பாலிசி டாக்குமெண்ட்டை ஏன் முக்கியமா படிக்கணும்? லைக் மேக்ஸிமம் as I said பாலிசி டாக்குமெண்ட் வாங்குறவங்க லைக் வித் பிளைண்ட் ட்ரஸ்ட் தே ஆர் அவங்க மேல இருக்க நம்பிக்கையில ஆர் the சேல்ஸ் பர்சன் who is doing that அவங்க மேல இருக்க நம்பிக்கையில they don't like give the attempt on trying to read the complete policy document, which again causes a problem later when you go to the claim. So it is always important for you to read and understand the fine print. இப்போ say for instance இது வந்து நாங்க இப்படி இருந்தா கவர் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. இப்போ சே லைக் கேன்சர் இஸ் கவர்ட், அதோட டே கேர் ப்ரொசீஜர் கீழே வந்து கீமோதெரப்பி கவர் பண்றோம் அப்படின்னு சொல்லி மென்ஷனா இருக்கலாம். ஆனா கேன்சர் வந்து நாங்க க்ரானிக் கேன்சருக்கு நாங்க கவர் பண்றோமா இல்ல அக்யூட் கேன்சருக்கு கவர் பண்றோமா அப்படிங்கிற மாதிரி கேன்சர்ல இருக்க சப்ளிக் டைப்ஸ் இருக்கிறது எல்லாத்துக்கும் கூட பாலிசிஸ்ல வந்து சில விஷயங்கள் மென்ஷனா இருக்கலாம். லைக் it is totally understandable. Like we don't know complete ஒரு technical terms நமக்கு வந்து புரிஞ்சுக்க முடியாது. Like obviously there are like many medical terms and there are like many policy oriented terms which like will be hard for one to understand. Like policy document பொறுத்த வரைக்கும் there will be like lot of technical terms which will be hard for you to read, but then spending few hours in it, like ஏன்னா நீங்க வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் யூ ஆர் கோனா ஹேவ் ஃபார் லைஃப் லாங் டைம். ஸோ அப்படி இருக்கும் போது அதுல நீங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் போட்டு அதை படிக்கிறது வில் ஹெல்ப் யூ லாட் இன் ஃபியூச்சர், லைக் வென் யூ ஆர் கோயிங் ஃபார் கிளைம்ஸ் அண்ட் ஸ்டஃப், ரைட்? ஸோ இப்போ இந்த ட்ரிக்கி டெர்மினாலஜிஸ்லாம் இருக்குங்கும் போது லைக் சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் உங்களுக்கு வந்து லைக் சப்லிமிட்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கலாம், டிசீஸ் வைஸ் சப்லிமிட்ஸா இருக்கலாம், ஆர் லைக் விச் இஸ் பேசிக்லி லைக் வில் கவர் திஸ் லேட்டர் பட் ஐ ஜஸ்ட் கிவ் அ கிளான்ஸ். ஸோ டிசீஸ் வைஸ் சப்லிமிட்டுங்கிறது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா
ஒரு டிசீஸ்க்கு நாங்க இப்படிதான் கவரேஜ் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளாஸா இருக்கட்டும், ஆர் வந்து உங்களுக்கு வந்து வெயிட்டிங் பீரியட்ஸ் பத்தின ஒரு விஷயமா இருக்கட்டும், இத்தனை வருஷம் வெயிட்டிங் பீரியட் ஆர் அது மாதிரி இருக்கட்டும். கிரேஸ் பீரியட் இஸ் வேற உங்களோட பாலிசி ப்ரீமியமோட நீங்கள் ரெனிவல் டேட்டை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு 30 days if you are paying it on annual terms and like 15 days if you are paying it on monthly termsங்கிற மாதிரி கிரேஸ் பீரியட் கொடுப்பாங்க. which is basically அந்த டயத்துக்குள்ள நீங்க ப்ரீமியம் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பாலிசி லேப்ஸ் ஆகாம அலைவா இருக்கும். அப்புறம் ஃப்ரீ லுக்கப் பீரியட்ங்கிறது வந்து வேர் இனிஷியலி ஒரு 30 days வந்து இருக்கும். ஸோ இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் இனிஷியல் வெயிட்டிங் பீரியட் அண்ட் ஆல்சோ இட் இஸ் ஆல்சோ த ஃப்ரீ லுக்கப் பீரியட். அந்த டயத்துல யூ கேன் லுக் ஃபார் த பாலிசி, you can try understanding the policy, and if you're not satisfied with the policy, you can surrender the policy back to the insurance provider. நீங்க அவங்க கிட்ட திருப்பி கொடுத்துட்டு நீங்க பே பண்ண அமௌண்ட்டை நீங்க வந்து லைக் ரீஃபண்டும் வாங்கிக்க முடியும், ரைட்? ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அண்ட் லைக் இது புரியலன்னா நம்ம கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் ஒர்க் போட்டு லைக் எஃபர்ட்ஸ் போட்டு நம்ம படிச்சுக்கிறது இட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். அண்ட் லைக் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க பாலிசியில you should know what is covered and what is not covered. Like depending on policies, like say for instance, okay, ஐசிசியா இருக்கட்டும், டாட்டாவா இருக்கட்டும், they again have multiple policies under them. இப்போ ஐசிசி எடுத்துக்கிட்டீங்கன்னா they have like elevate and then they also have health advantage ன்னு சொல்லிட்டு ஒரு பாலிசி. அண்ட் டாட்டா பொறுத்த வரைக்கும் மெடிக்கேர் ப்ரீமியம், மெடிக்கேர் செலக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லைக் சப்ல வந்து நிறைய பாலிசிஸ் வச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் போது லைக் இவங்க லைக் சேம் இன்சூரன்ஸ் ப்ரொவைடர் கிட்டக்கே டிஃப்ரெண்ட் பாலிசிஸ்க்கு டிஃப்ரெண்ட் கவரேஜஸ் இருக்கும். ஸோ யூ ஷுட் நோ வாட் தே ஆர் ப்ரொவைடிங் இன் யோர் பாலிசி. லைக் சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் அதுல வந்து உங்களுக்கு கன்சியூமபிள் கவர் ஆகலையா அப்படிங்கறத நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கணும். இப்போ ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் பார்த்துக்கிட்டீங்கன்னா அதுல மேக்சிமம் வந்து கன்சியூமபிள்ஸ் கவர்டே ஆகாது. லைக் பட் கன்சியூமபிள்ஸ் வந்து இட் பிளேஸ் அ மேஜர் ரோல், பட் கன்சியூமபிள்ஸ் வந்து ஸ்டார் ஹெல்த்ல கவர்ட் ஆகாது. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஸோ அதெல்லாம் நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்த்துக்கணும். லைக் டிசீஸ் வைஸாவும் சரி, லைக் சப்போஸ் இப்போ வந்து லைக் டியூபர்குலோசிஸ் வந்து ஜென்ரலாவே கவர் ஆகாது அப்படின்னு சொன்னா அதை அவங்க மென்ஷன் பண்ணிக்காங்களா, இல்ல லைக் அகைன் உங்களுக்கு வந்து எக்ஸ்க்ளூஷன் இருக்கு, நீங்க அதை போட்டு நீங்க வந்து டியூபர்குலோசிஸ் எக்ஸ்க்ளூட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அதை கிவிங் யூ லைக் த அஷூரன்ஸ் தட் டியூபர்குலோசிஸ் தவிர நாங்க எல்லாமே கவர் பண்றோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்களா அப்படின்றது எல்லாத்தையும் நீங்க வந்து பார்த்து புரிஞ்சு அந்த கிளாஸ்க்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிறது இட் இஸ் much advisable, and it also helps you in getting the term. So the next topic is hidden clause in health insurance. So health insurance பொறுத்த வரைக்கும் it is not always complicated, but yeah, at some times and some points it is like bit complicated, and it is also like hard for an individual to learn and understand. As I said, like there are more tricky terms, and then நிறைய அண்டர்ஸ்டாண்டபிளா இல்லாத சில விஷயங்கள்லாம் இருக்கும். லைக் வந்து ஈஸியா நம்ம பார்த்தா ஓகே எனக்கு இதான் இதை நான் பாக்குறது எனக்கு புரியுது அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து உங்களோட ஹெல்த் இன்சூரன்ஸ்ல இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து அவாய்ட் பண்றதுக்கு இட் இஸ் ஆல்வேஸ் அட்வைசபிள் டு டேக் அ advisor's help or like any specialized person or like specified person's help, and that helps you like in getting your insurance cover in the right way. So வந்து நீங்களா பாலிசி பண்றதுக்கு நீங்க இதுக்கு எஃபர்ட்ஸ் போட்டு and the way like you put in things, and then you do efforts, like as I said, it is like a long hours of work. So when you give it to the professionals, they can make your work easier, right? So as I said, like in policies la வந்து first hidden clause வந்து waiting period. ஸோ வெயிட்டிங் பீரியட் அப்போ நம்ம கிளைம்ஸ்க்குன்னு போனோம்னா உங்களுக்கு கிளைம் கிடைக்குமான்னு கேட்டா கிடையாது, உங்களுக்கு கிளைம் கிடைக்காது. ஸோ இனிஷியல் வெயிட்டிங் பீரியட் ஆஃப் 30 days. as I said, initial waiting period is also the free lookup period. ஸோ வேற உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க வந்து பாலிசி சப்மிட் பண்ணலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நீங்க ஃபர்ஸ்ட் 30 daysக்கு எந்த விஷயமானாலும் லைக் சே லைக் ஈவன் ஒரு டைஃபாய்டுக்கு நீங்க போய் கிளைம்க்குன்னு போனா கூட இட் வில் நாட் பி கவர்ட். ஸோ ஃபர்ஸ்ட் 30 days யூ கான்ட் மேக் அ கிளைம் இன் யோர் ஹெல்த் இன்சூரன்ஸ். நெக்ஸ்ட் the pre-existing waiting period. So pre-existing waiting period என்னன்னா pre-existing disease குரிய waiting period, which is basically உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டிசீஸ் இருக்கு before taking the policy. Let's assume ஒரு பர்சனுக்கு டயபெட்டிக்ஸ் இருக்கு. அவங்களுக்கு டயபெட்டிக்ஸ் இருக்குங்கும் போது அவங்களோட பாலிசி கிளாஸ் படி let's take like 3 years waiting period இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த இனிஷியலா பாலிசி எடுத்து அதாவது இன்செப்ஷன் டேட்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பாலிசி ஸ்டார்ட் பண்ணிருக்கோங்கிற டேட்ல இருந்து 3 yearsக்கு அவங்களால வந்து கிளைம்
ஸ்பெசிஃபிக்கா டயபெட்டிஸ்க்குன்னு போக முடியாது. வெரஸ் இப்போ அதே பர்சனுக்கு லெட்ஸ் சே லைக் அவங்களுக்கு டைஃபாய்டு வந்து அட்மிஷன் தேவைப்படுது அப்படின்னா he can go get treated for டைஃபாய்டு. ஆனா டயபெட்டிக்ஸ்க்கு எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்க முடியாது, ரைட்? அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக் இல்னஸ் வெயிட்டிங் பீரியட். ஸோ இது வந்து ஐஆர்டிஏ நார்ம்ஸ் படி எல்லா இன்சூரன்ஸ் ப்ரொவைடருக்கும் மேண்டேட்ரி அண்ட் டிபெண்டிங் ஆன் கம்பெனி அதோட லிஸ்ட் வேரி ஆகும். ஸோ இது எல்லாமே கம்ஸ் அண்டர் ஐஆர்டிஏ நார்ம்ஸ் தான். ஸோ தே லைக் ஐஆர்டிஏ ரெகுலேட்ஸ் த இன்சூரன்ஸ் திங். ஸோ கம்ப்ளீட்டா அவங்களுக்கு கீழே இருந்து எல்லா பாலிசிஸோடதும் சொல்லி புரிய வச்சு அது அவங்களோட அப்ரூவலுக்கு அப்புறம் தான் கிளைம்ஸ் கிட்ட வரும். பட் இட் இஸ் also the responsibility of clients to know, understand and then take the policy, right? So specific illness waiting period என்னன்னு பாத்தீங்கன்னா like set of disease இருக்கும். say for instance கேட்ராக்டா இருக்கலாம், வெரிகோஸ் வெயின், சின்ன குழந்தைங்களுக்கு டான்சில்ஸ் வருது, இதெல்லாமே வந்து 2 இயர்ஸ்க்கு ஸ்டாண்டர்டைஸ் வெயிட்டிங் பீரியட் இருக்கும். மேக்ஸிமம் எல்லா கம்பெனிலுமே 2 இயர்ஸ் வெயிட்டிங் பீரியட் ஸ்பெசிபிக் இல்னஸ்க்கு. ஸோ இந்த டயத்துல அந்த லிஸ்ட் கம்பெனியோட லிஸ்ட் நீங்க கேட்டு கூட வாங்கலாம். எனக்கு ஸ்பெசிபிக் இல்னஸோட வெயிட்டிங் பீரியட் லிஸ்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா லைக் வெயிட்டிங் பீரியட் ஸ்டாண்டர்ட் ஃபார் 2 இயர்ஸ் அண்ட் தென் ஸ்பெசிபிக் இல்னஸ் லிஸ்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டுக்கலாம். அதை give you the list of diseases which they have for 2 years waiting period. ஸோ இதையும் நீங்க பார்த்துட்டு ஓகே இதுக்கு வந்து சான்சஸ் இருக்கா, ப்ராபபிலிட்டி இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் நவடேஸ் இட் இஸ் லைக் யூ கேன் reduce the waiting period. So basically initial waiting period நம்ம எதுவுமே பண்ண முடியாது, it is mandatory for 30 days. But then pre-existing disease ஓட lifestyle disease வருது, like say for instance there is like 4 major lifestyle diseases which is in technical terms it is like ABCD, asthma, blood pressure, cholesterol, diabetics. இந்த நாலுத்துக்கும் நம்ம வந்து அந்த வெயிட்டிங் பீரியடை ரெடியூஸ் பண்ண முடியும் ஃப்ரம் லெட்ஸ் சே லைக் 3 இயர்ஸ்க்கோ இல்லை 4 இயர்ஸ்க்கோ அண்ட் சம்டைம்ஸ் இட் இஸ் 2 இயர்ஸ் ப்ரீ எக்ஸிஸ்டிங் வெயிட்டிங் பீரியட் டிசீஸ்க்கு இருக்கிறது. அதை நம்ம ரெடியூஸ் பண்ணி 31st டே, அதாவது ரைட் ஆஃப்டர் யுவர் இனிஷியல் வெயிட்டிங் பீரியட் ஓவர் ஆனதுக்கு அப்புறமே உங்களுக்கு வந்து அந்த கவரேஜ் கொடுக்குற மாதிரி ஒரு ஆப்ஷனை பில்ட் பண்ணிக்கிறதுக்கு முடியும் நம்மளால, ரைட்? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா there is like new things coming up. ஸ்பெசிபிக் இல்னஸ் வெயிட்டிங் பீரியடும் 2 இயர்ஸ்ல இருக்கிறத ரெடியூஸ் பண்ணி 1 இயர் ஆப்ட் பண்ற மாதிரி சில பாலிசிஸ் வந்துட்டு இருக்கு. இட் இஸ் நாட் லைக் broadly available in market, but it will be like soon available so that you will end up paying a higher premiums comparatively. But if you feel like maybe if I don't want to take risk, I wanted to go with the add-on opening feel pandina, it is recommended for one to go with specific illness waiting period reduction add-on. அது வந்து like it is not like publicly or like well versed or well known, like they are planning to bring this also so that it benefits the clients, right? And second one is room rent. So this is one of the major thing that is kept hidden in your policy and நம்ம நிறைய மிஸ் பண்றதுங்கிறதும் இந்த ரூம் ரெண்ட்ல தான். ஸோ ரூம் ரெண்ட் பொறுத்த வரைக்கும் பேசிக்கா ஹாஸ்பிட்டல்ல நிறைய டைப்ஸ் ஆஃப் ரூம்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஐசியூ பேசிக்கா. ஸோ ஐசியூங்கிறது வந்து நீங்க எமர்ஜென்சி வார்ட்ல நீங்க அட்மிட் ஆகிருக்கீங்க, லைக் வேற உங்களுக்கு இமீடியட் ட்ரீட்மெண்ட் வேணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல ஐசியூ வார்டுக்கு போயிருக்கு. ஸோ அதை தாண்டி நீங்க டிஸ்சார்ஜ் ஆகி லைக் ஐசியூல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வேற ஒரு நார்மல் ஜென்ரல் வார்டுக்கு வரீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுல நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. ஸோ தேர் இஸ் லைக் ஜென்ரல் வார்ட் அண்ட் டபுள் ஷேரிங் ரூம், அப்புறம் வந்து சிங்கிள் ஷேரிங் ரூம். ஸோ ஜென்ரல் வார்டுங்கிறது நீ வில் பி வித் மல்டிபிள் அதர் பேஷண்ட்ஸ் அண்ட் டபுள் ஷேரிங்ல நீங்க இன்னொரு பர்சன் மட்டும் இருப்பாங்க அண்ட் லைக் யுவர் அட்டெண்டீஸ். அண்ட் தென் உங்களோட சிங்கிள் ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க மட்டும்தான், உங்களுக்கு வந்து அந்த சிங்கிள் ரூமே லைக் ஏசி நான் ஏசின்ற மாதிரி அவைலபிளா இருக்கும். டியூலக்ஸ் ரூம்னு அடுத்த ஆப்ஷன் இருக்கும், லைக் வேர் யூ வில் ஹேவ் லைக் அடிஷனல் லைக் சின்ன அடிஷனல் ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு இருக்கும். லைக் வேற உங்களோட அட்டெண்டிக்கும் ஒரு ஸ்பேஸ் இருக்கும், லைக் மேபி உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன அடிஷனல் ஃபீச்சர்ஸ் இருக்கலாம். அண்ட் இதெல்லாமே வந்து மேக்ஸிமம் பாலிசிஸ்ல கவர் ஆயிடும். ஆனா சூட் ரூம் சொல்லி சொல்லுவாங்க, விச் இஸ் லைக் ஒன் ஆஃப் த மோஸ்ட் லக்ஸூரியஸ் ஹாஸ்பிட்டலைசேஷன் ரூம். அண்ட் அதுக்கு மேலேயும் தெர் ஆர் லைக் மல்டிபிள் ரூம்ஸ் அவைலபிள். லைக் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ்ல லைக் ஒன் ஆஃப் த மோஸ்ட் லக்ஸூரியஸ் ரூம்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா திஸ் கேன் பி த ஒன். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் போகும்போது உங்களோட பாலிசிஸ்ல மேக்ஸிமம் என்ன கவர் ஆகும்னா டியூலக்ஸ் ரூமுக்கு கீழே இருக்கிறது மேக்ஸிமம் கவர் ஆகும், லைக் ஆர் எனி திங் ரிலேட்டட் டு தட். Suite room and above will not be covered because
இட் இஸ் லைக் காஸ்ட்லியர். அதோட ரூம் ரெண்டே வந்து பாத்தீங்கன்னா பர் டேக்கு இவ்வளோ காஸ்ட்னு இருக்கும்போது இதோட ரெண்ட்டுமே உங்களுக்கு வந்து ஜாஸ்தியா விழும். அண்ட் பொதுவா எல்லாரும் பாலிசிஸ் என்ன நினைச்சிட்டு இருப்போம்னா, this is like the thing which I say to my clients so often. So நம்ம என்ன நினைப்போம், okay, let's take an example to understand. So ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன் வருது, உங்களுக்கு அதுல வந்து டியூலக்ஸ் ரூமுக்கு வந்து கவர்டு இல்லை சப்போஸ், சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு உங்களோட ஸ்பெசிபிக் பாலிசில சிங்கிள் ரூம் தான் கவர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. பட் வந்து நீங்க ஹாஸ்பிட்டலைசேஷனுக்கு போற இடத்துல ஹாஸ்பிட்டல்ல வேற ரூம்ஸ் இல்ல அப்படின்ற பட்சத்துல அவங்க வந்து இல்ல சிங்கிள் ரூம் இல்ல, நீங்க வந்து டியூலக்ஸ் ரூம் எடுத்துக்கோங்க, இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் தென் யூ ஃபீல் லைக் ஓகே, ஐ வாண்ட் டு கிவ் த ட்ரீட்மெண்ட் ரைட் நவ் அப்படின்னு சொல்லிட்டு யூ குவிக்லி ஆப்ட் ஃபார் த ஆப்ஷன். அண்ட் தெர் இஸ் லைக் ஒரு 4000 எக்ஸ்பென்சஸ் வைஸ் டிஃபரன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்களோட நார்மல் சிங்கிள் ரூமுக்கு வந்து ஒரு 4000 வருது, டியூலக்ஸ் ரூம்னா ஒரு 8000 சொல்றாங்கன்னா வாட் யூ லைக் காமன் பீப்புள் திங்க் இஸ் தட் ஓகே ஒரு 4000 தானே டிஃபரன்ஸ், லைக் சரி நீங்க ஒரு 4 நாள் ஹாஸ்பிட்டலைஸ் ஆறீங்கன்னா ஒரு 4000 per day இஸ் ஓகே பேரபிள், நான் வந்து இதை நான் கட்டிப்பேன், ஐ ஹாவ் அன் இன்சூரன்ஸ் கவர் அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அங்கதான் பெரிய ஒரு ட்விஸ்டே அண்ட் ஹிடன் திங்கே இருக்கு. உங்களோட பாலிசில கிளைம்ஸ் எப்படி அப்ரூவ் ஆகும்னு கேட்டீங்கன்னா, நீங்க எந்த ரூம்ல இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரிதான் உங்களோட அதர் சார்ஜஸும் வரும். இப்போ சேஃப் ஃபார் இன்ஸ்டன்ஸ் உங்களோட டாக்டர் கன்சல்டேஷன் நீங்க நார்மல் ரூம்ல இருக்கீங்கன்னா அது ஒரு மாதிரி இருக்கும். அதே நீங்க வந்து ஒரு லக்ஸரியஸான ரூம்ல இருக்கீங்கன்னா அதோட பில்ஸ் வேற ரேட்ல இருக்கும். அது மாதிரிதான் கன்சியூமர் பில்ஸுமே சேர்த்து. ஸோ லைக் நீங்க ஒரு சிங்கிள் ஏசி ரூம்ல இருந்து நீங்க ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்கு அவங்க ப்ரொவைட் பண்ற கவரேஜ் தான் நீங்க டியூலெக்ஸ் ரூம்ல இருந்து எடுத்தாலும் அவங்க கொடுப்பாங்க. விச் இஸ் லைக் அ கம்ப்ளீட் rate cut or like complete cut off in your overall total claim amount. So அந்த complete amount வந்து நீங்க claim பண்ணிக்க முடியாது. It will affect your financial netflix. The ultimate purpose of insurance is to build financial net. And இந்த மாதிரி சம்டைம்ஸ் பாலிசியில போட்டிருக்கிறத நம்ம கவனிக்காம விட்டுறதுனாலோ இல்ல அவங்க வந்து ஹிட்டனா வச்சிருந்து நமக்கு அதை பத்தி ஒரு பிரீஃபா வந்து அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்காதனாலயோ உங்களோட கிளைம் வந்து டினை ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் தேர்ட் திங் இஸ் டிசீஸ் வைஸ் சப்ளிமெண்ட். ஸோ அஸ் ஐ செட் டிசீஸ் வைஸ் சப்ளிமெண்ட்ங்கிறது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து லெட்ஸ் சே லைக் ஒரு பாலிசியில கேட்ராக்ட்க்கு வந்து இவ்வளவுதான் நாங்க கவரேஜ் கொடுப்போம், நாங்க வந்து ஒரு ஐக்கு கேட்ராக்ட்க்கு 25,000 தான் தருவோம், அதுக்கு மேல என்னால தர முடியாது. ஆர் லைக் ரொம்ப வேல்யூஷன்ஸ் வந்து எங்க இருக்குல்ல, ஒரே டைத்துல வந்து நீங்க வந்து மல்டிபிள் டிசீஸ்க்கு ஒரு என்ன பாலிசிக்கு கிளைம் பண்ண முடியாது. சேஃப் ஃபார் இன்ஸ்டன்ஸ் let's again go back to the typhoid thing. Person A is getting typhoid in January 2025, let's assume. And then அவங்களுக்கு திருப்ப வந்து ஒரு ஜூலைல திருப்ப டைஃபாய்டு வருது, திருப்ப ரிலாப்ஸ் ஆகுது அப்படின்னா அதே பர்சனால அந்த டைஃபாய்டுக்கான கிளைம் பண்ணிக்க முடியாது. ஸோ சேம் பர்சன் வித் சேம் டிசீஸ் கான்ட் பி கிளைம். பட் வேர் இஸ் லைக் டைஃபாய்டு வந்து பர்சன் ஏ பர்சன் பி வந்துருந்துச்சுன்னா அதை கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி விஷயம்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கொஞ்சம் நோட் பண்ணி உங்க இதுல இருந்து டிசீஸ் வைஸ் சப்ளிமெண்ட் இல்லாத மாதிரி பாலிசிஸ் எடுத்துக்கிறது ரொம்ப அட்வைசபிள். ஸோ விச் ஹெல்ப்ஸ் யூ டு கெட் பெட்டர் கவரேஜ். நம்ம வந்து there are some diseases which get relapsed so often. லைக் சப்போஸ் எடுக்கிறோம் அந்த ஹாஸ்பிட்டலைசேஷன் லைக் உடனே கோர்ஸ்ல வந்து வரதுக்குலாம் வந்து நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல டிசீஸ் வைஸ் சப்ளிமெண்ட் இல்லாம எடுக்கிறது இட் இஸ் மச் அட்வைசபிள். அண்ட் co-payment ஆப்ஷன்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா can be further classified into 2 categories. So like நான் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வெபினார்ஸ்ல சொன்ன மாதிரி like I have explained all these but now I'll explain it again. So okay, co-payment பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகை இருக்கு. ஒன்று வந்து வாலண்டரி கோபே அண்ட் பாலிசி கிளாஸ் படி உங்களுக்கு கோபே இருக்கு. ஸோ பாலிசி வாலண்டரி கோபேங்கிறது லெட்ஸ் சே லைக் ஒரு 5 lakhs சம் அஷ்யூர்ட் வரைக்கும் டிடக்டபிள் மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து 20 lakhsக்கோ இல்லை 50 lakhsக்கோ பாலிசி எடுத்துக்கிறது. which basically means the client says I can bear the cost for like up to 5 lakhs. என்கிட்ட எமர்ஜென்சி ரிசர்வ் இருக்கு, என்னால அது அந்த அளவுக்கு காஸ்ட் வந்து என்னால மேனேஜ் பண்ணிக்க முடியும். anything beyond that it is out of my pocket and I can't handle this thing அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க அப்படின்னா 5 lakhs வரைக்கும் நான் என்னோட பாக்கெட்ல இருந்து நான் செலவு பண்ணிக்கிறேன். எனி பில் லைக் இட் இஸ் கமிங் ஃபார் லைக் ஒரு ஹாஸ்பிட்டல் 6 lakhs வருது அப்படின்னா 5 lakhs வரைக்கும் he will bear the cost and the lakh will be covered by insurance. So this is how this works. And there is one more thing called policy wise copay. So இது என்ன ஆகும்னா உங்களுக்கு நீங்க இதை ஆப்ட் பண்றதால பிரீமியம் வந்து உங்களுக்கு வந்து பாலிசியில குறையும். லைக் வேற நீங்க வந்து ஒரு 18,000 பாலிசி பிரீமியம் கட்ட வேண்டிய இடத்துல யூ வில் எண்ட் அப் பேயிங் லைக் 14,000 or 16,000 or like or much lesser. So which also like
people thinks that the premium is getting down அப்படின்ற மாதிரி. அண்ட் இந்த இடத்துல நிறைய மிஸ்லிங்கும் ஆக்கர் ஆகும். நம்ம என்ன நினைப்போம், ஓகே பாலிசியில வந்து ப்ரீமியம் கம்மியா இருக்கு, நல்ல கவரேஜ் அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சுப்போம். ஒரு ஃபியூ பிரைஸ் விழுறதுக்காக the cost that we will bear is will be so high. Like say for instance, உங்களோட பாலிசியில 20% கோபே நீங்க ஆப்ட் பண்றீங்க அப்படின்னா 20% in lakh will not cost you much. But 20% in say 20 lakh will cost you so much. So it is always advisable to take a policy without co-payment option. So இதெல்லாம் நம்ம பார்த்து எடுத்துக்கிறது advisable. And suppose if you wanted to make like something where you wanted to opt to co-payment, like we don't recommend this basically, but then again நீங்க co-payment option opt பண்ணோம் அப்படின்னு சொன்னா discuss well with your advisor. Like you can talk to them, you can discuss on what it is, like how it works, and நிஜமாவே அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படிங்கறது எல்லாத்தையும் நீங்க வந்து தெரிஞ்சுட்டு புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து ஃபைனல் கால் எடுக்கலாம். And our recommendation on this thing is like never choose co-payment option in your policy, right? So the last thing is exclusion list. So as I said, உங்க பாலிசிஸ்லயே வந்து எக்ஸ்க்ளூஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அது ஒரு ஓரமா சின்ன ஃபைன் பிரிண்ட்ஸ்ல அகைன் மேக்ஸிமம் திங்ஸ் வில் பி கிவன் இன் ஃபைன் பிரிண்ட். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்க்ளூஷன் லிஸ்ட்டுமே வந்து உங்களுக்கு ஃபைன் பிரிண்ட்ஸ்ல சின்னதாக கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ அதை நீங்க வந்து பாக்குறது ரொம்ப அவசியம். ஸோ மேக்ஸிமம் பாலிசிஸ்ல என்ன கவர்ட் ஆகாதுன்னு பாத்தீங்கன்னா டென்டல் கவர்ட் ஆகாது, ஓபிடிஸ் கவர் ஆகாது, ஓபிடினா அவுட் பேஷன் ட்ரீட்மெண்ட் கவர்ட் ஆகாது. அண்ட் சில பாலிசிஸ்ல நீங்க வந்து ஒரு ஆட் ஆன் மாதிரி எடுத்துக்கிட்டாலோ இல்ல நீங்க அடிஷனல் ப்ரீமியம் பே பண்ணாலோ இல்ல லைக் there are some policies which covers dental OPD, but again it is not like maximum policies. அது கவர்ட் ஆகுதா ஆகலாங்கிறதே நீங்க வந்து உங்க பாலிசியை படிச்சு பார்த்தாதான் உங்களுக்கு வந்து தெரியுமே. இப்போ எலிவேட்ல வந்து பாத்தீங்கன்னா there is one policy, எலிவேட் கீழே வந்து there is one add on BFIT ன்னு சொல்லிட்டு which helps you to take OPD for 12 times in a year. அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அண்ட் வந்து டாட்டால வந்து they cover dental and also OPD. பட் அதுக்கு டிஃப்ரெண்ட் லாஸ் இருக்கும், அதுக்கு டிஃப்ரெண்ட் ப்ரீமியம் இருக்கும். ஸோ டென்டல்ஸ்க்கு கீழே நீங்க என்னக்கான ட்ரீட்மெண்ட் போறீங்க அப்படின்றது எல்லாத்தையும் அவங்க பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்க படிச்சு பார்க்கணும். அப்புறம் வந்து இதை நம்ம மிஸ் பண்ணிட்டு லைக் இந்த எக்ஸ்க்ளூஷன் லிஸ்ட் மிஸ் பண்ணிட்டோம், இல்ல வந்து அந்த வெயிட்டிங் பீரியட் லாஸை நம்ம மிஸ் பண்ணிட்டோம், நம்ம வந்து கிளைம்ஸ்க்குன்னு போறப்போ உங்களோட பாலிசியில கிளைம் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான frequency and probability, everything is like so high. So it is always advisable for you to have a personalized advisor who can help you out on any time to sort your issue. Like what we do here in M2W, so basically like we help clients getting the claim done. We assist them on இப்போ say like அவங்க பாலிசிஸ்ல சில கிளாஸ் இருக்கு and they find it difficult to read அப்படிங்கிற பட்சத்துல we help in reading the terms and உங்களுக்கு வெயிட்டிங் பீரியட்ஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதா இருக்கட்டும், அந்த கிளாஸ் இருக்கிறத பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதா இருக்கட்டும், and even we help them with the exclusion list and stuff. Sometimes like even for our investment clients we help them even though they are like they don't have their policies with us, we review their policies and we also suggest them whether to go further with this policy or to port or the policy like என்ன பண்ணலாம் அப்படிங்கிற சொல்யூஷன்ஸும் நாங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். லைக் இஃப் ஈவன் இஃப் யூ பீப்புள் ஹேவ் something that like that to review, you can drop your policy and then I'll drop my number. You can share your policy document there and I can help you reviewing the policies and help you out in giving you the quickest review on things. End of the session நான் என்னோட நம்பர் வந்து கான்டாக்ட் நம்பர் வந்து ஷேர் பண்றேன், ரைட்? ஸோ லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் டாபிக். ஸோ லிமிடேஷன்ஸ். ஸோ லிமிடேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பாலிசிஸ்ல நிறைய limitations இருக்கும், but here I am covering some of the major limitations in your policies. So first on the maternity cover. Maternity வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா it is like so common. So like any individual getting married and then starting their new life, they have their maternity expenses to be covered. So the company already knows that there are probability that the client will come up for maternity claim, right? So அதுக்காக இவங்க இதுல வந்து என்ன ஒரு கிளாஸ் வச்சிருக்காங்கன்னா, நீங்க maternity cover கொடுக்குறாங்க, maximum it will not be given. Like
80% இட் இஸ் நாட் கிவன் வச்சுக்கோங்களேன் பாலிசியில. சப்போஸ் இப்போ சில பாலிசிஸ்ல கவர்ட் ஆகுது அப்படின்னா அந்த கவர் ஆன பாலிசிஸ்ல சில டேர்ம்ஸ் இருக்கும் வேர் இந்த செல்ஃப் அண்ட் ஸ்பௌஸ், அதாவது அந்த பாலிசி ஹோல்டரும் அவங்களோட துணை, லைக் இட் கேன் பி மேல் ஆர் ஃபீமேல் ஹூவர் இட் இஸ், அந்த பாலிசியில லேட்டரா ஜாயின் பண்ணாங்க அப்படின்னாலோ இல்ல அவங்க இனிஷியலாவே 2 பேர் சேர்ந்து தான் எடுக்கிறாங்க அப்படின்னாலோ அந்த பாலிசிலேயே அவங்க 2 இயர்ஸ் இருந்திருக்கணும். ஆர் லைக் இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் பாலிசி டு பாலிசி, அகைன் சப்ஜெக்ட் டு பாலிசிஸ் கிளாஸ்ன்ற மாதிரி ஒவ்வொரு பாலிசிக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ ஐசிஐசிஐ பொறுத்த வரைக்கும் நீங்க 2 இயர்ஸ் வெயிட்டிங் பீரியட் இருக்கு உங்களுக்கு மெட்டர்னிட்டிக்கு வந்து வெயிட்டிங் பீரியட். ஸோ நீங்க அந்த பாலிசி எடுத்து மெட்டர்னிட்டி கவர்ன்ற ஆட் ஆன் ஆப்ஷன் தான் எலிவேட்ல, அந்த ஆப்ஷன் நீங்க ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க 2 இயர்ஸ் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து மெட்டர்னிட்டிக்கு போக முடியும். ஸோ விச் இஸ் லைக் அ ரிஸ்கி திங், right? So what we recommend maximum on maternity thing is that to claim it from your group health insurance. So if you have one, it is always recommended to take your claim for maternity in your group health insurance because அதுக்கு உங்களுக்கு waiting period கிடையாது and உங்களுக்கு வந்து டக்குனு கவரேஜ் கிடைச்சிடும். It is not like you have to wait, seek approval and stuff அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது. It is like easily available for you. And consumable coverage. நெக்ஸ்ட் திங், ஸோ கன்சியூமபிள் கவரேஜ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகிறப்போ உங்களுக்கு இருக்க அதர் எக்ஸ்பென்சஸ் லெட்ஸே உங்களுக்கு வர ஒரு க்ளவுஸ், சிரிஞ்ச், மாஸ்க் ஆர் லைக் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே வந்து கன்சியூமபிள்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து மேக்ஸிமம் பாலிசிஸ்ல கவர்ட் கிடையாது. ஸ்டார் ஹெல்த்ல இட் இஸ் நாட் covered and ICICI it is available as an add-on and even in Tata it is available as an add-on and in some policies it is available in built also. ஸோ இது வந்து ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இது அவைலபிளா இல்லைங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ என்னோட பாலிசியில வந்து கன்சியூமபிள் கவரேஜ் இல்லை அப்படிங்கிறது கூட நிறைய பேருக்கு தெரியாது. அண்ட் சப்போஸ் இது இருந்தாலும் சம்டைம்ஸ் இதுல வந்து லிமிடேஷன் கீழே வரலாம். கம்ப்ளீட்டா வந்து கவர் கொடுக்காம இதெல்லாம் வந்து கவர் கிடையாது அதெல்லாம் கவர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் இருக்கலாம். ஸோ அதனால வந்து கன்சியூமபிள் கவரேஜ் வந்து உங்க பாலிசியில இருக்காங்கிறது நீங்க பார்த்து ஆப்ட் பண்ணிக்கிறது அட்வைசபிள். ஏன்னா உங்களோட பில்ஸ்ல ஹாஸ்பிட்டலைசேஷன் பில்ஸ்ல மேஜர் எக்ஸ்பென்சஸ் வந்து இந்த கன்சியூமபிள் பில்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ லைக் வந்து நீங்க மெடிகேஷன்ஸ் வாங்குறதுல இருந்து நீங்க ஐவி சிரிஞ்ச் போடுறதுல இருந்து லைக் டாக்டர்ஸ் யூஸ் பண்ற கிளவுஸா இருக்கட்டும், அவங்க கன்சல்டேஷன் அப்போ வர மாஸ்கா இருக்கட்டும், எவ்ரி பில் கம்ஸ் டு யோர் ஹேண்ட். ஸோ அதனால it is always advisable to ensure that you take the policy with right consumable coverages. Again, disease wise sublimit நான் சொன்ன மாதிரி like previously I explained you about how things works. இப்போ ஒரு பாலிசிக்கு இவ்வளவுதான் நாங்க சம் அலாட் பண்ணிருக்கோம், ஒரு ஒரு விஷயத்துக்கு நாங்க இவ்வளவுதான் தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்மளோட எக்ஸ்பென்சஸ் அதை தாண்டி இருந்தாலும் லைக் லெட்ஸ் கோ பேக் டு தி சேம் கேட்ராக்ட் எக்ஸாம்பிள் ஐ கேவ். இப்போ சே நீங்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன்ல டே கேர் ப்ரொசீஜர் பண்ணிருக்கீங்க, அதுல வந்து இஃப் ஹேவிங் லைக் அ பில் அமௌண்ட் லைக் அசியூம் லைக் 30K நீங்க வந்து வந்திருக்கு அண்ட் உங்க கம்பெனி வந்து 25K தான் தரணும் அப்படின்னு சொல்றான் அப்படின்னா though you have done a proper treatment for cataract which is like eligible for claim and அந்த அமௌண்ட் நம்ம எக்ஸீட் பண்ண குறை காரணத்தினால உங்களுக்கு 25,000 மட்டும் தான் செட்டில் ஆகுமே தவிர அதுக்கு மேல இருக்க வேல்யூ செட்டில் ஆகாது, ரைட்? அண்ட் ஓபிடி கவர் லைக் ஓபிடி கவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவுட் பேஷண்ட்ஸ்க்கு வந்து மேக்ஸிமம் வந்து அவைலபிளாவே இருக்காது. அண்ட் சம்டைம்ஸ் இப்போ அவுட் பேஷண்ட்டுமே அவைலபிளா இருக்குன்னு சொன்னாலும் அதுலயும் சில கவர்ஸ் வந்து லிமிடேஷன் இருக்கும். அஸ் ஐ செட் டென்டல் கவர் கிடையாது. சில பாலிசிஸ்ல இருக்குங்க போது அது இருக்கா இல்லைங்கிறத வந்து டிரான்ஸ்பரண்டா எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க மேக்ஸிமம். அண்ட் அவங்களுக்கு வந்து 12 டைம்ஸ்ங்கிறது இருக்கிறது ஒரு இயரா இல்ல வந்து ஒரு நம்ம அந்த 12 டைம்ஸ்க்கு எப்படினாலும் நம்ம அலாட் பண்ணிக்கலாமா இப்படிங்கிறது எல்லாமே வந்து பாலிசிஸ்ல ஃபிளாஸா இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இஃப் யூ ஹேவ் டவுட், என் நம்பர் ஆஃப் டவுட், ஆஸ்க் யுவர் இன்சூரன்ஸ் ப்ரொவைடர். It might be the agent or like it might be us, like even நீங்க எங்க கிட்ட பாலிசி பண்றீங்க அப்படின்னா you can ask a number of questions to us and we are like happy to and we welcome you asking questions and then we will help you getting the right thing. So அதனால we can work on things and we can help you on how to get things right? So
limitations. So yeah, limitations பொறுத்த வரைக்கும் health insuranceல there are like two limitations நான் மீட் பண்றது என்னன்னா temporary and permanent limitations. So permanent limitationங்கிறது வந்து permanent exclusions. So exclusionsல வந்து இந்த categories வந்து how it works is that கம்ப்ளீட்டா கவரே பண்ண மாட்டோம், கொஞ்ச நாள் கழிச்சு கவர் பண்ணுவோம் அப்படின்றத இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ எக்ஸ்க்ளூஷன்ஸ்ல பர்மனன்ட் எக்ஸ்க்ளூஷனுங்கிறது வாய்ப்பே இல்லை, என்னன்னாலும் நாங்கள் இது கொடுக்க மாட்டோம் அப்படின்றது. டெம்பரரி எக்ஸ்க்ளூஷன்ஸுங்கிறது ஓகே கொஞ்சம் கொஞ்சம் காலம் கழிச்சு நாங்கள் கொடுக்கலாம், ஆர் இனிஷியலி நாங்கள் தர மாட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ்ல காஸ்மெட்டிக் சர்ஜரி இஸ் நாட் கவர்ட். ஸோ காஸ்மெட்டிக் சர்ஜரிஸ்ங்கிறது கீழே நீங்க வந்து லைக் லைக் மெனி திங்ஸ் தட் த லேடிஸ் டூ இஸ் லைக் ஒரு ஐப்ரோ லிஃப்டிங்கா இருக்கலாம், இல்ல வந்து லிப் ஃபில்லர் ஆர் வாட் எவர் இட் இஸ், திஸ் வில் நாட் பி கவர்ட். ஆர் உங்க ஜா லைன்ஸ்க்கு மென் வந்து ஷேப் பண்ற இதா இருக்கலாம், திஸ் வில் நாட் பி கவர்ட். காஸ்மெட்டிக் சர்ஜரிஸ்க்கு கீழே வந்து உங்களோட ஜா அலைன்மெண்ட் கூட வரும். சே லைக் சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு ஃபேஷியல்ல வந்து சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அதுக்கு நீங்க வந்து ஜா அலைன்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா அகைன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு செக் பண்ணிட்டு அது கவர்ட் ஆகுமா ஆகாதா அப்படின்றத பாலிசி கிளாஸ் படி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கே தெரிய வரும் இட்ஸ் ஓகே டு ப்ரொசீட் ஆர் வாட் அப்படின்றது. ஸோ ஈவன் லைக் ஐ ஒர்க்ட் ஆன் சம்திங், பேசிக்கா த பர்சன் ஹேட் ஃப்ராட். ஸோ விராட்டுங்கிறது வந்து மறு அப்படின்னு தமிழ் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது வந்து ஹி ஹேட் பெயின் இன் இட் அண்ட் தென் ஹி வாண்டட் டு ரிமூவ். பட் அது என்ன ஆயிடுச்சுன்னா அந்த வேட் ரிமூவலுக்கு வந்து அது காஸ்மெட்டிக் சர்ஜரிக்குள்ள ஃபாலோ ஆயிடுச்சு. பட் தோ ஹி ஹேட் பெயின், இட் ஃபெல் அண்டர் காஸ்மெட்டிக் திங் பிகாஸ் இது வந்து ஃபேஸ் ரீஜன்ல இருந்தது அண்ட் பீப்புள் திங்க் திஸ் இஸ் லைக் பியூட்டிஃபைங் திங் அப்படின்ற மாதிரி இருந்ததுனால அது காஸ்மெட்டிக் சர்ஜரிக்குள்ள இருந்தது. அண்ட் வி worked on things, we felt like if there is any possibilities or like any clause that can help him out. So அப்படி பார்க்கும்போது there was one term where cosmetic surgeries or something which is done in case of medical emergency, வேற அவருக்கு வலி இருக்குங்கிறனால நம்ம அதை பண்றோம் இல்லையா. ஸோ அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் வி ட்ரைட் அவர் திங், இஃப் பாசிபிள் வி கேன் கெட் த கிளைம் டன்ன்ற மாதிரி வி ஒர்க் ஃபார் இட் அண்ட் தென் gratefully we got the claim also done. So like it is again என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் என்ன காரணத்துக்காக எடுக்கிறோங்கிறத பொறுத்தும் வந்து உங்களுக்கு வந்து கிளைம்ஸ் வந்து வேரியேஷன்ஸ் ஆகும், ரைட். ஸோ நெக்ஸ்ட் திங் இஸ் இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட். இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் யாராச்சும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க, இட் மைட் பி த மேல் ஆர் ஃபீமேல், fertility or issueக்காக any treatment that they are taking, no, it will not be covered in insurance. Like even உங்களுக்கு வந்து நீங்க tested baby or like whatever it is நீங்க வந்து இது பண்றீங்க அப்படின்னா maximum policies it is not covered, ரைட். ஸோ இதெல்லாமே வந்து பர்மனன்ட் எக்ஸ்க்ளூஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் as I said like எப்படி காஸ்மெட்டிக் சர்ஜரி எக்ஸ்க்ளூடடோ அதே மாதிரி வெயிட் லாஸ் சர்ஜரி. இப்போ வந்து பிஎம்ஐ ஜாஸ்தியா இருக்கு, ஸோ லைக் ஒன் இஸ் ஒபீஸ் அண்ட் தென் ஹி ஹாஸ் டு ஒர்க் ஆன் ஸ்டஃப் ஸோ தட் ஹி பிகம்ஸ் ஹெல்தி அப்படின்னு சொல்லும் போது ரேபிட் சொல்யூஷனுக்கு people go with weight loss surgery or like treatments in some centers where அவங்களுக்கு வந்து weight loss surgeryக்கு வந்து லைக் நம்மளோட நிறைய ஆட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு போறேன். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் இருக்குங்க. அதுக்கு எதுக்காச்சும் ஒன்று கவரேஜ் போறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இட் வில் நாட் பி கவர்ட் இன் யோர் ஹெல்த் இன்சூரன்ஸ், ரைட். கடைசியா வந்து லைக் ஃபார் மேக்ஸிமம் பீப்புள், ஸோ ஹெச்ஐவி அண்ட் எய்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் கவர்ட். ஸோ பிகாஸ் ஹெச்ஐவி அண்ட் எய்ட்ஸ்க்கு வந்து கியூருங்கிறது வந்து it is very less, and again அதோட ட்ரீட்மெண்ட் இஸ் ஆல்சோ இட் இஸ் வெரி ஹை அண்ட் அதோட காஸ்ட் ஜாஸ்தியா இருக்குங்கிறதுனால இட் இஸ் நாட் கவர்ட். அண்ட் அலாங் வித் இட் எனி செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ், ஸோ லைக் எனி திங் இன் தட் மேட்டர். இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸை வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசிஸ்ல கிளைம் பண்றதுக்கு இட் இஸ் மேக்ஸிமம் தேர் லைக் நோ வி டோன்ட் வாண்ட் டு டேக் இட் அப்படின்ற மாதிரி தே ஹேவ் லைக் kept it in the exclusion list, right. So the last thing is for the people who are into sports or people who loves doing any advanced risk activity, அவங்களுக்கானது. ஸோ இன்ஜுரிஸ் வந்து இட் இஸ் ஸோ காமன் அண்ட் ப்ரான் டு பீப்புள் ஹூ ஆர் இன் டு தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். லைக் ஏதாச்சும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து ஸ்போர்ட்ஸ்ல இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா இவங்களுக்கு வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ லைக் ரெகுலரா ஹெல்த் இன்சூரன்ஸ்ல வந்து ஏன்னா இவங்களுக்குலாம் அடிப்படுறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகமா இருக்கனால ஹெல்த் இன்சூரன்ஸ் வில் நாட் ஒர்க். அண்ட் மேக்ஸிமம் வந்து
like any sports person, it is not even recommended for them to have one regular health insurance. And I have also seen like one of the claim got rejected. I mean, like not claim, the proposal itself got rejected. Professional என்ன சொல்லி கேட்டிருந்தாங்க. So there was thing like he was a coach for basketball, and then his policy proposal itself got denied. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸும் இருக்கும். ஸோ லைக் இந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் என்ன பண்ணிக்கலாம், ஸ்போர்ட்ஸ்ல ஒருத்தவங்க இன்வால்வா இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்க என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டீங்கன்னா, பர்சனல் ஆக்சிடென்ட் கவர் எடுத்துக்கலாம். இப்போ லைக் லாங் ஜம்ப் போறாங்க, டக்குனு ஃபிராக்சர் ஆகுது, லைக் தே கேன் டேக் ஃபார் பர்சனல் ஆக்சிடென்ட்ல இருந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்க என்ன ஃபீல்ட்ல இருக்கீங்கிறத பொறுத்து உங்களோட நீட்ஸ் ஏற்ற மாதிரி நீங்க பாலிசிஸ் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி ஷெடியூல் பண்ணி இது பண்றது இட் இஸ் ரெக்கமெண்டட். அண்ட் யா, temporary exclusions வந்து as I said, PEDs or nothing else, pre-existing disease. நான் சொன்ன மாதிரி pre-existing diseaseக்கு உங்களுக்கு சில waiting periods இருக்கும், 2 years or 3 years, like based on whatever the policy clause says. And specific diseases like இந்த சொன்ன மாதிரி specific listல இருக்கிற diseasesக்கு வந்து உங்களுக்கு waiting period விடும். அது which is like obviously 2 years. And maternity வந்து waiting period, I mean உங்களுக்கு வந்து மெட்டர்னிட்டிங்கிறது வந்து உங்களுக்கு இனிஷியலா கவர் ஆகாது. உங்களுக்கு அதுக்கு நிறைய கிளாஸ் இருக்கும், நீங்க அதை உள்ள இது பண்றதுக்கு நம்ம இந்த டிஸ்கஸ் பண்ண மாதிரி. ஸோ இதெல்லாம் தான் வந்து டெம்பரரி எக்ஸ்க்ளூஷன் ஆனது. ஸோ இதுக்கெல்லாம் நீங்க இனிஷியலாவே உடனே இருந்து கிளைம் பண்ணிட முடியாது. அகெயின் லைக் யூ வில் ஹாவ் லைக் சம் லாங் டைம் டு டேக் அண்ட் டிசைட் ஆன் ஓகே இது நம்ம வந்து கவர் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது எல்லாமே. ஸோ தட்ஸ் இட். So we are done with the webinar. So I think this is time to close the webinar. Thank you so much for joining. Thank you so much. Thank you so much, everyone. Thank you.